ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20+ luxurious amenities, lowest maintenance cost, ₹37 lakh. தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். அப்போ ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு சூரியன் வர்றது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மறைவு ஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் உத்தியோகம்ங்கிற ஆஸ்பெக்டில் எடுத்தோம்னா 10 வந்து தொழில் வந்துடுது, 6 உத்தியோகம் வருதுனாலன்னா அப்போ இப்போ தொழிலும் உத்தியோகம் அப்படிங்கிறது சில ஆட்களுக்கு ஒன்றாவே அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு. செயிலிங் ஆன் 2 போட்ஸுங்கிற மாதிரி ரெண்டையும் மேனேஜ் பண்ண முடியுமான்னு கேட்டால் இந்த மாதம் விருச்சிக்காரம் பண்ணலாம். ஒரு இடத்துல வேலையும் பார்த்துக்கிட்டு சைடில் ஒரு பிஸ்னஸும் பண்ண முடியுமான்னு கேட்டால் இவங்க கண்டிப்பாக பண்ணலாம். அதுவும் ஸ்ட்ராங் ஆகும். வேலை கிடைக்கிறவங்க தேடிட்டு இருக்கவங்களுக்கு அது கிடைக்கும். கொஞ்சம் ஆல்ரெடி கொஞ்சம் அனிமிக்காக இருக்கிறவங்களுக்கு, நோய் எதிரி இருக்கிற விஷயங்களுக்கு அவங்களுக்கு 10ஆம் தேதிக்கு மேலே ஹெல்த்தில் ரொம்ப உஷாராக இருக்கும். ஃபைன் டைம் சக்ரா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சித்திரை மாத ராசி பலன்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஜோதிடர் சோமசுந்தரம் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கமா. ஓகே சார், இப்போ வந்து தமிழ் வருடம் வந்து ஆரம்பிச்சிருச்சு. தமிழ் வருடத்துல முதல் மாதம் சித்திரை. இந்த சித்திரை மாதத்துல என்னென்ன விசேஷம் இருக்கு, என்னென்ன சிறப்புகள் இருக்கு சார்? ஃபைன் டைம் சக்ரா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போல நம்ம பாடுற விநாயகர் பாட்டை பாடிட்டு ப்ரோக்ராம்குள்ளே போய்க்கலாம். வாக்கு உண்டாம் நல்ல மனம் உண்டாம், மாமலரான் நோக்கு உண்டாம், மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஃபைன் டைம் சக்ரா நேயர் அனைவருக்கும் முதற்கண் வணக்கங்கள். அதாவது தமிழ் மாதம் அப்படிங்கிறது ராசிக்கட்டம், ஜோதிடம் இது ரெண்டையும் கிளப் பண்ணி பார்த்தீங்கன்னா ராசிக்கட்டம் 12. அப்போ தமிழ் மாதங்கிறதும் 12 மாதங்கள் வரும். அப்போ முதல் மாதமாக நம்ம எடுக்கிறது என்னென்னா சித்திரை மாதத்தை முதல் மாதமாக எடுப்போம். அப்போ சித்திரை மாதங்கிறது மேசத்துலேருந்து ஆரம்பித்து சுற்றி வர்ற மாதிரி வரும். அப்போ பார்த்திங்கன்னா சித்திரை வருடத்துக்கு முதல்ல இருக்கு என்னென்னா, நம்ம பஞ்சாங்கத்தில் வந்து வருட பலன்கள்னு சொல்லி ஒரு பாடல்கள் கொடுப்பாங்க வழக்கம். ஒவ்வொரு வருடத்துக்கும் ஒரு பாடல், அது மாறவே செய்யாது, அவ்வளவு எக்ஸாக்டாக இருக்கும். அந்த பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரக்கூடிய வருடம் விஸ்வாவசு முடிஞ்சு பராபவ வருஷம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது. இந்த சித்திரை 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது. அதற்கு கொடுத்துருக்கிற பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிக்க பராபவத்தின் மேதினியிர் பின்மலையாம், தக்க பசுக்கள் தலைக்குமே இக்கு பலிக்காது 4 வகை பல்லுயிர்க்கும் இன்பம் கலிக்காதெனவே கருது அப்படின்னு. அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பராபவ வருடத்தில் முன்பகுதியில் மழை குறைந்திருக்கும், அப்போ மழை அப்படிங்கிறது அதோட. அப்போ ஸ்டார்டிங்கில் மழை மாதம் அப்படிங்கிறது இந்த ஆடிக்கு அப்புறம் வரக்கூடியதில் மழை கம்மியாக இருந்து லேட்டாக தான் மழை அதிகமாக இருக்கும். அப்போ அது பின்பகுதியில் மழை அதிகமாக வரும். பசுக்கள் நல்ல செழிப்பாக வளரும். அப்போ பால் உற்பத்தி, தானிய உற்பத்தி இதெல்லாம் சிறப்பாகவே இருக்கும் இந்த வருடங்களில். அதுமாரி வர்ணம் மக்களோட இதை பார்த்திங்கன்னா 4 வகையான வர்ணமாக பிரிச்சிருப்பாங்க. ஜாதி பிரிக்கிறது வந்து 4 வகையாக பிரிச்சிருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா 4 வகை ஜாதியினரும் இந்த வருஷம் எல்லாருமே செழிப்பாக இருப்பாங்க அப்படிங்கிறது. பல்லுயிர்கள் எல்லா உயிர்களும் இந்த வருடங்கள் நோய் நொடியின்றி வாழ்வார்கள் அப்படிங்கிறது இந்த வருடத்தோட கொடுத்துருக்கிற பஞ்சாங்கத்தில் கொடுக்கக்கூடிய பாடல். சிறப்பான விஷயம் அதுதான். இந்த வருஷம் யாருக்கும் எந்த கஷ்டம் கிடையாதுங்கிறது இந்த வருடத்தோட சிறப்பு. சித்திரை மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, சித்திரையில் சூரியன் வந்து உச்சமாவார். அது அஸ்ட்ராலஜிக்கலாக சூரியன் உச்சம் அப்படின்னு எடுப்போம். நம்ம நார்மல் லைஃப்பில் பார்த்திங்கன்னா சித்திரை மாதத்தில் வெயில், கத்திரி வெயில்னு ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ நேச்சராக நடக்கிறதுக்கும் ராசி பலனில் பலன் கொடுக்கறது அப்படின்னா, சூரியன் உச்சமாகிற ராசி சித்திரை இது மேஷ ராசியில் சூரியன் உச்சமாகுதுன்னு கொடுக்குறது. அது அஸ்ட்ராலஜிக்கலாகவும் சரி, நேச்சராக நடக்கிறதும் சரி, மேட்சிங்காக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதில் வந்து என்னென்னா, சூரியன் உச்சமாகுதுன்னா சூரியன் வந்து ஆத்மகாரகன் சொல்கிறது, ஆயுள் காரகங்கிறது சனி, கர்மகாரகன் அப்படின்னு சொல்கிறது. அப்போ என்னென்னா, ஆத்மா மேல்நிலைக்கு போச்சுன்னா அப்போ கர்மா குறையும். இப்போ கர்மானா என்னென்னா, நீங்கள் எது மேலே தொழில் பண்ணுறது வைக்கிறது உங்களோட கர்ம வினைகள் குறையணும்னா ஆத்மா சுத்தமானால் தான் மேலே போக முடியும். அதனால் மேசராசியில் கொடுத்துருக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஆத்மகாரகனுக்கு உச்சம் கொடுத்து கர்மகாரகனே நீசமாக கொடுத்துருப்பாங்க. நீசம்னா பலம் குறைஞ்சது அப்படின்னு. இது ஜென்ரல் மனுஷங்களுக்கு உள்ளது. ஆத்மா சுத்தமாக கர்ம வினைகளை நீங்கள் ஒழிக்க ஆத்மா சுத்தமாகி மேல்நிலைக்கு செல்வார்கள் அப்படிங்கிறது. நம்ம சித்திரை மாதத்தில் சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, இது வருஷம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி சிறப்பு. சித்திரை விஷுன்னு சொல்லி முதல் 1ஆம் தேதி சித்திரை மாதத்தை கொண்டாடுவாங்க கேரளாவில். சித்திரை விஷுன்னு சொல்லி எல்லாம் பழங்களாக வச்சு, தங்க காயின் நகைகள்லாம் வச்சு காலையில் முழிக்கும் போதே அது முகத்தில் முழிச்சிட்டு பண்ணணுங்கிறது கேரளாவில் சித்திரை விஷுன்னு சொல்லி சிறப்பாக கொண்டாடுவாங்க.
நம்ம இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு விஷயங்களை பார்த்தீங்கன்னா சித்திரை பௌர்ணமிங்கிறது நம்ம விசேஷமாக கொண்டாடுது. ஆக்சுவலாக எல்லா மாதமும் பார்த்தீங்கன்னா பௌர்ணமியை பேஸ் பண்ணி தான் மாதங்கள் எல்லா மாதங்களும் இருக்கும். ஓகே. அந்த நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு அந்த பௌர்ணமி வரும், ஒரு நட்சத்திரத்தை பௌர்ணமி வரும். சித்திரை அப்படிங்கும்போது என்னென்னா சித்திரை நட்சத்திரத்தில் தான் பௌர்ணமி வரும். அப்போ மேஷத்தில் வந்து சூரியன் இருக்கும்போது சந்திரன் துலாம் ராசியில் இருக்கும், நேர் 7வது ராசியில் இருக்கும்போது அது வந்து பௌர்ணமி. சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் வந்துட்டால் அது அமாவாசை. அப்போ நேர் 7வது ராசியில் இருக்கிறது வந்து பௌர்ணமிங்கிறது. அப்போ மேஷத்தில் வந்து சூரியன் உச்சமாக இருக்கும்போது சித்திரையில் வந்து சந்திரன் வரும்போது, சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் வரும்போது பௌர்ணமி வரும். அப்போ சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது அன்றைக்கி விசேஷமானது. அப்போ ஆற்றங்கரையில் போய் ஃபேமிலியோடு உட்காந்து எல்லோரும் சித்திராண்ணங்கள் எடுத்துகிட்டு போய் அங்கே உட்காந்து சாப்பிட்டு ஃபேமிலிலாம் எல்லோரும் ஒருத்தர் தெரிஞ்சவங்கெல்லாம் கிளப் ஆகி பண்ணுறதுன்னு உண்டு. நம்ம மதுரையில் விசேஷம் என்னென்னா சித்ரா பௌர்ணமிக்கு கள்ளழகர் இறங்குறதுங்கிறது சித்ரா பௌர்ணமிக்கு ஒரு விசேஷமான ஃபங்க்ஷன். ரொம்ப கிராண்டாக மதுரையில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். அது கள்ளழகருங்கிறவர் யாருன்னா பெருமாளை சொல்லுவாங்க. மதுரையில் இருக்கிற ஈஸ்வரர் பேர் வந்து சோமசுந்தரம் சொக்கநாதர் அப்படி சுந்தரேஸ்வரர் அப்படிங்கிறது தான் அவரோட பேர். மீனாட்சி வந்து மதுரையோட அரசி. அப்போ அவளை கல்யாணம் பண்ணுறதுக்கு வரும்போது அண்ணன் சீர் கொண்டு வந்து இவர் கல்யாணத்துக்கு வரணுன்ட்டு வருவார். அப்போ அவர் வர்றதுக்கு தாமதமாகும். எல்லா வழியிலையும் அவர் கள்ளழகரை எல்லாரும் பார்த்துட்டு மீட் பண்ணி அவருக்கு என்ன பண்ணுறது, வெல்கம் ரிசீவிங் அதிகமாக இருக்கும்போது வர தாமதமாகக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சிடும். அப்போ கல்யாணத்துக்கு வர முடியாமல் அந்த வைகையத்தில் அவர் காலை வச்சுட்டு திரும்பி கிளம்பி போகிறாருங்கிறது புராணக்கதை. உண்மையான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மண்டுக முனிவர்னு சொல்லி ஒரு முனிவர் உண்டு. அவருக்கு துர்வாச முனிவர் சாபம் கொடுத்துருப்பார். அவரோட ஆக்சுவல் பேர் வந்து சுதபஸ் அப்படின்னு சொல்லி ஒரு முனிவர். அவர் தபஸ் இருக்கும்போது துர்வாசர் வர்றதை கவனிக்க மாட்டார். அவர் தவத்தில் இருப்பார். என்னை கவனிக்கலன்னு சொல்லி துர்வாசர் சாபம் கொடுப்பார். எதை சாபம் கொடுப்பாருன்னா மண்டுகமாக மாறுக அப்படிம்பார். மண்டுகம்னா தவளைன்னு அர்த்தம். ஸோ தவளையாக மாறிடுவார். அப்போ எப்போ பாவ விமோசனம்னா கள்ளழகர் வந்து அவர் கால் படும்போது பாவ விமோசனம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கள்ளழகர் வந்து அவருக்கு மண்டுக முனிவருக்கு சாப இது கொடுத்தது. ஆற்றங்கரைக்கு வந்துட்டு போகிற விசேஷங்கிறது சித்திரை மாதம் சிறப்பான விசேஷங்கள் நிறைய முகூர்த்தங்க. ஏன்னா ஈஸ்வரனுக்கே கல்யாணம் நடக்கிறதுனால என்னென்னா சவுத் சைடில் இருக்கவங்கலாம் கல்யாணத்துக்கு சிறப்பான மாதமாக சித்திரை மாதம் இருக்கும். இன்னொரு நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னென்னா சித்திரகுப்த பூஜை கொண்டாடுவாங்க. சித்திரகுப்த விரதமாக வச்சு ஒரு பூஜை பண்ணுவாங்க. ஏன்னா நல்ல ஒரு ஆயுள் விருத்திக்கும். சித்திரகுப்தருங்கிற ஆயுள் கணக்கு எழுதுகிற ஆளுன்னு சொல்லி நம்ம புராணங்களில் சொல்கிறது. எல்லாருடைய கணக்கு வழக்கு பாவம் புண்ணியம் இந்த கணக்கை எழுதி அக்கௌண்டன்ட் அவர். ஸோ அவர் அந்த பூஜை பண்ணனால ஆயுள் விருத்தி விஷயங்களுக்கும் விதி ப்ராப்ளமாக இருக்கிறத மாற்றணுங்கிறதுக்காக சித்திரை இதில் கொண்டாடுவாங்க. அதுக்காக உண்டானது சித்திரகுப்த பூஜைங்கிறது சித்திரை மாதத்தில் சிறப்பான விஷயங்கள். அதில் அதுமாதிரி பார்த்திங்கன்னா இதில் நம்ம சித்திரை மாதம் அந்த கள்ளழகர் ஆற்றுங்கிறது என்னென்னா ஒரு திருமலை நாயக்கர் காலத்தில் அதை வந்து ஒரு ரெகுலேஷனை ஃபார்ம் பண்ணி கரெக்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார்ம் பண்ணி கொண்டு வந்தாங்க. சைவ வைணவ ஒற்றுமைக்காக உண்டான விழா அது. சைவத்தில் சிவன் தான் பெரியவர்னு இவங்க அடிச்சுக்கிட்டாங்க, அவங்க பெருமாள் பெருசுன்னாங்க. அந்த சண்டை இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக சிவன் பார்வதி கல்யாணத்தை நடத்தி வைக்க பெருமாள் வந்தாருன்னு சொல்லி சைவ வைஷ்ணவ ஒற்றுமைக்காக உருவாக்கப்பட்டது. அப்போ மத நல்லிணக்கம் இந்த எல்லா விஷயத்துக்காக உண்டானதுனால சித்திரை மாதம் சிறப்புகள் இதெல்லாம் நார்மலாக உள்ள சிறப்பான விஷயங்கள். ஓகே சார், விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாத பலன்கள் எப்படி இருக்கு? விருச்சிகத்துக்கு உண்டான சிம்பல் வந்து ஸ்கார்பியோ, அப்போ தேள். அப்புறம் அவங்களோட இயல்பு எப்படி இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கும். கடைசியில் ஒரு கொட்டு கொட்டிடுவாங்க. அப்போ என்னென்னா நல்ல உபசரிப்பு தன்மையெல்லாம் நல்லாவே உடைய ஆட்கள் எல்லாம் இருக்கும். கொஞ்சம் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதாவது ஒரு சிக்னஸ் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா 4வது வீட்டுக்குடைய சந்திரன் சுகஸ்தானாதிபதி விருச்சிக ராசியில் நீசமாவார். சுகஸ்தானத்துக்குடைய ஓனர் வந்து விருச்சிகத்தில் நீசமாவார். அப்போ என்னென்னா கொஞ்சம் மைண்டு டிஸ்டர்பன்சஸ்ஸு அதிகமாக உண்டு. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸும் விருச்சிக ராசினாலே ஜென்ரலாக டிக் பண்ணிடலாம். ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் எப்போவுமே இருக்கக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டால் விருச்சிக ராசிக்காரர்கள். இது அவங்களோட இயல்பு கேரக்டர்ஸ். 10வது வீட்டுக்குடைய சூரியன் 6வது வீட்டுக்கு வர்றார். அப்புறம் சூரியன் வந்து 10னா தொழிலுக்குடையது, அவர் 6ஆம் இடத்துக்கு வர்றாரு. அப்போ உத்தியோகம். அப்போ ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு சூரியன் வர்றது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மறைவு ஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் உத்தியோகம்ங்கிற ஆஸ்பெக்டில் எடுத்தோம்னா 10 வந்து தொழில் வந்துடுது, 6 உத்தியோகம் வர்றதுனாலன்னா அப்போ இப்போ தொழிலும் உத்தியோகம் அப்படிங்கிறது சில ஆட்களுக்கு ஒன்றாவே அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரே தொழிலாக எடுத்துகிட்டு பண்ணுற மாதிரி இருக்குது வாய்ப்புலாம் இந்த மாதம் கொடுக்கும். இல்லை 2 தொழில் செயிலிங் ஆன் 2 போட்ஸுங்கிற மாதிரி 2ஐயும் மேனேஜ் பண்ண முடியுமான்னு கேட்டால் இந்த மாதம் விருச்சிகாரம் பண்ணலாம். ஒரு இடத்துல வேலையும் பார்த்துக்கிட்டு சைடில் ஒரு பிஸ்னஸும் பண்ண முடியுமான்னு கேட்டால் இவங்க கண்டிப்பாக பண்ண முடியும்.
புரியுதுங்களா? 6ஆம் இடம் 10ஆம் இடம் ரெண்டும் ஆக்டிவேட் ஆகும் அவங்களுக்கு. 10 கூடவன் 6ல் வந்து உட்காருது. அப்போ வேலையும் பார்த்துக்கலாம், சைடில் ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னா இந்த மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு அவங்களுக்கு சிறப்பான விஷயம். இது நம்ம சொல்கிறது பொது பலன். அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு தான் அதுக்கு வழி இருக்கான்னு பார்க்கணும். இந்த மாதம் ரெண்டையும் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு பலமாக இருக்கும். விருச்சிக ராசிக்கு ஒரு வருஷமாகவே பார்த்திங்கன்னா பண வரவு தட்டுப்பாடே கிடையாது. எனக்கு 2ஆம் இடத்த அதிபதியை குரு பார்த்துக்கிட்டே இருக்கார். அதனால் குரு பயிற்சி வரைக்கும் இவங்களுக்கு பண விஷயங்கள், குடும்பஸ்தானத்தில் சண்டை சச்சரவு இதெல்லாம் இல்லாமல் பண விஷயங்களும் ஸ்மூத்தாகவே இருக்கக்கூடியது. நம்ம மாத பலன் எடுத்தோம்னா அடுத்தால பார்த்திங்கன்னா 3வது வீடு 4வது வீடு பேச வேண்டியதில்லை. ஏன்னா அது வருஷ கிரகங்களோட வீடு. 5வது வீடும் அதே மாதிரி தான். 6வது வீட்டுக்குரிய செவ்வாய் 10ஆம் தேதி. அப்போ விருச்சிக ராசிக்குரிய ஓனரும் 6வது வீட்டுக்குரிய ஓனரும் ரெண்டுக்கும் ஒரே ஓனரு செவ்வாய். அவர் 10ஆம் தேதி மேஷராசிக்குள்ளேயே வந்துடுறாரு. அப்போ 6ஆம் வீட்டு அதிபதி 6க்குள்ளேயே வர்றது என்னென்னா இவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நல்லாவே வேலைவாய்ப்பு எப்போ பிரைட் ஆகும்னா 10ஆம் தேதிக்கிட்ட வேலைவாய்ப்பு நல்ல பிரைட்டாக இருக்கும். அது பாசிட்டிவானது. அதே நேரத்தில் சண்டை 6ஆம் வீட்டுக்கு அதாவது காயின்ஸுக்கு 2 சைட்ஸுங்கிற மாதிரி ஒவ்வொரு பாவகத்துக்கும் நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு. பொதுவாக என்னென்னா கொஞ்சம் பாசிட்டிவாக சொல்லுவோம், கொஞ்சம் நெகட்டிவ்ஸ் இருக்கிறத ஹைலைட் பண்ணலாம். அப்போ பார்த்திங்கன்னா 6ஆம் வீடு நோய் எதிரி கடன் அப்படின்னு குறிக்கக்கூடியது. அப்போ 6ஆம் வீட்டு அதிபதி 6க்குள்ளேயே வந்தாருன்னா அந்த கேரக்டர்ஸும் பலமாக தான் செய்யும். அதுவும் ஸ்ட்ராங் ஆகும். வேலை கிடைக்கிறவங்க தேடிட்டு இருக்கவங்களுக்கு அது கிடைக்கும். கொஞ்சம் ஆல்ரெடி கொஞ்சம் அனிமிக்காக இருக்கிறவங்களுக்கு நோய் எதிரி இருக்கிற விஷயங்களுக்கு அவங்களுக்கு 10ஆம் தேதிக்கு மேலே ஹெல்த்தில் ரொம்ப உஷாராக இருக்கும். ஏன்னா சூரியனும் அங்கே உச்சத்தில் இருக்கிறதுனால சித்திரை மாதத்தில் சூடு சம்பந்தமான வியாதிகள் விஷயங்கள், செவ்வாயும் ஒரு சூடான பிளானட். அப்போ சூடு சம்பந்தமான வியாதிகள் வருமானு கேட்டால் 10ஆம் தேதியிலேருந்து சித்திரை மாதம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் உஷாராகவே விருச்சிக ராசிக்காரங்கள் இருக்கணும்னு. சூட்டு சம்பந்தமான வியாதிகள் வருமானா அதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே உண்டு. 7க்குரிய சுக்கிரன் தன் வீட்டிலே பலமாயிருந்தார். அப்போ 7ங்கிறது கணவன் மனைவி அப்படின்னு நம்ம எப்பவும் சொல்கிறது. அதுவும் அந்த வீட்டிலே வந்து ஆட்சியில் உட்கார்றதுனால என்னென்னா அந்யோன்யம் நல்லாவே இருக்கும். அப்போ 7 வர்றது என்ன கல்யாணம் ஆகுமான்னு கேட்டால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் திருமண வாய்ப்புகள் பிரகாசமாகவே உண்டு. ஏன்னா 7க்கு ரிஷபத்துக்கு 2வது வீட்டில் குரு இருக்கிறனால குடும்பஸ்தானத்தில் வர்றதுனால இவங்களுக்கு 7வது வீடு கணவனோ மனைவியோ அதுக்கு குடும்பஸ்தானம்ங்கிறதுல குரு வந்து இருக்கிறதுனால அது ஒரு நல்ல விஷயங்கள். கல்யாணம்ங்கிறதுக்கெலாம் வாய்ப்புகள் பலமாக உண்டு. 10க்குடையவர் நேர 6ல் வந்துடுறார். முதலே சொல்லிட்டோம். அப்போ 2 வேலையும் பார்க்கலான்னா விருச்சிக ராசிக்காரர்கள் தாராளமாக இந்த மாதம் 2 குதிரையில் சவாரி பண்ணலாம், 2 போட்டில் சவாரி பண்ணலாம்ங்கிறதுல அவங்களுக்கு வாய்ப்புகள் நிறையவே உண்டு. வேறு என்ன கேட்கும்? ஓகே சார். அதே மாதிரி இந்த மாசத்துல வந்து விருச்சக ராசிக்காரர்களுக்கு வந்து நிறைய நன்மைகள் இருக்குன்னு சொன்னீங்க. அதே மாதிரி எந்தெந்த விஷயங்கள்ல இவங்க ரொம்பவே கவனமா இருக்கணும் சொன்னேன்? சூடு சம்பந்தமான வியாதிகள் ஹெல்த் இஷ்யூஸ்ல கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அது சூடு சம்பந்தமான நோய்ங்கிறது அது மாதிரி சும்மா தேவையில்லாமல் கடன் வாங்கிறதுக்கும் வைக்கும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் 5க்குடையவன் குரு வந்து 8ல் போய் இருக்காரு. அப்போ குழந்தை சம்பந்தமான விஷயங்களில் செலவுகள்ங்கிறது அவங்களுக்கு வரும். எதுவும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அவங்க பண்ண வேண்டியது. ஏன்னா குரு பார்வை வந்து அவங்களுக்கு குறைவு. விருச்சிக ராசிக்கு 8ல் போய் குரு உட்காருதார். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குரு பார்வை அந்த ராசிக்கு இல்லைனாலே என்னென்னா அவர் 5ஆம் வீட்டுக்குடைய ஒரு 8ல் போயின்னா குழந்தைகள் மூலம் தொந்தரவு உண்டான்னு கேட்டால் 1 வருஷமே உண்டு. குரு 1 வருஷம் ஒரே ராசியில் இருக்கனால ஒரு வருஷமாக குழந்தைகள் மூலம் பிரச்சனைகள் உண்டான்னா உண்டு. அது மாதிரி பூர்வ புண்ணியம் பலமாக இருக்கான்னு கேட்டால் அதுவும் வீக்கு தான். அது 1 இயர் பலனுக்கு உண்டானது. நம்ம மாதத்துக்கு எடுத்து பேசும்போது இந்த மாதம் இந்த சிறப்பு மாத்திரம் தான் அவங்களுக்கு. 2 வேலை செய்யலாம், 2க்கு லாபம் உண்டு. வருமானம் உண்டானா வருமானம் உண்டு. வருஷ பலனில் தான் ஜென்ரலாக எல்லாத்தையும் கிளப் பண்ணுறது. இது வந்து இந்த மாதம் 2 வேலை செய்யலாம், வருமானம் நல்லா இருக்குமானா குரு குடும்பஸ்தானத்தையும் தனஸ்தானத்தையும் குரு பார்க்குறதுனால குடும்ப ஒற்றுமை இருக்கும், பண வரவு சிறப்பாக இருக்கும்.